Vanakkam Tamila and Tamilichi. Welcome back to my channel and thank you for watching this video. இந்தியா வீடியோ வழமை போல வீக்கில் கொடுக்கப்படும் இந்த கிவ்அவே வீடியோவாக இருப்பினும் இன்றைக்கும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு டாபிக்கோடு வந்திருக்கின்றேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் என்பது. அந்த வகையில் அஃபிலியேட் மார்க்கெட்டில் பாப்புலரான வெப்சைட்கள் பல உள்ளன. அதில் இன்று ஒரு வெப்சைட்டை பிக்கப் பண்ணி அதில் உங்களுக்கு எப்படி ஒரு நாளுக்கு 1000 அல்லது 1000க்கு மேற்பட்ட டாலர்ஸ்களை நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம் என்பதை பற்றின ஒரு ஃபுல் விவரம் தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இதில் நீங்கள் உண்மையாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீர்கள் சொன்னால், இந்த வெப்சைட்டை விட அதில் அப்ளை பண்ணும் இந்த மெத்தடாலஜி அல்லது ஸ்ட்ராட்டஜின்னு சொல்வார்கள், அதைத்தான் நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டும். அதை லேர்ன் பண்ணி விட்டீர்கள் சொன்னால் அதே மெத்தட்டை நீங்கள் மற்ற வெப்சைட்டில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஒரு உதாரணத்துக்கு கிளிக் பேங்க் என்பது ஒரு ஃபேமஸான வெப்சைட்டாக இருப்பினும் அது மெஜாரிட்டியோட கண்ட்ரியில் ஒர்க் பண்ணும். ஆனால் சில கண்ட்ரியில் அது யூஸ் பண்ண முடியாது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் அந்த வெப்சைட் ஒர்க் பண்ணாதுன்னு சொல்லுகின்றார்கள். பட் ஆனால் இந்தியாவில் இருக்க நம்பர்கள்னு சொன்னால் அந்த கிளிக் பேங்கை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அந்த வகையில் இன்று நான் வேறொரு வெப்சைட்டை யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிளை சொல்ல போகின்றேன். பட் ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் இதில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், என்ன மெத்தடாலஜி அல்லது என்ன ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி எப்படி டிராஃபிக் எடுத்து அதை எப்படி நீங்கள் அதை மற்றவர்களுக்கு செல் பண்ணலாம் என்பது தான் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ அதை பற்றி விருப்பகரமாக பார்க்கணுமாக இருந்தால் இந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், அப்போது தான் உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுத்தாக்க பாருங்கள் என்று மட்டும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோவுக்கு போவதற்கு முன்னம் இந்த வீக்குக்கான கிவ்அவே என்னது என்றையும் பார்த்து விடுவோம். வழமை போல கிவ்அவே ஒரு லிட்டில் சேஞ்ச் இருக்கின்றன. இதில் என்னென்னு பார்த்துக்கிட்டு சொன்னால், இன்றிலிருந்து இனி வரும் வீடியோக்களில் ஒரு வீக் வரும் வீடியோக்களில் 500 அல்லது 500க்கும் மேற்பட்ட லைக் வருமாக இருந்தால் மட்டுமே அந்த கிவ்அவே கொடுக்கப்படும். அதில் நீங்கள் இந்த வீடியோவுக்கு 500க்கும் மேற்பட்ட லைக் வருமாக இருந்தால் யாராவது ஒரு நபருக்கு ரெண்டமாக பிக்கப் பண்ணி அவருக்காக $50, இதுவரையும் 10-15 சொல்லியிருப்பேன், இனி இதை கூட்டி இருக்கின்றேன். ஸோ $50 கொடுப்பேன் ஒருவேளை 500க்கும் மேற்பட்ட லைக் வந்தால் மட்டுமே. ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய சிம்பிள் ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கள், போட்டுவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது ஒரு கமெண்டை சொல்லுங்கள். அப்போது தான் யாராவது ஒரு நபரை என்னால் ரெண்டமாக பிக்கப் பண்ண முடியும். ஸோ அதை செய்ய நான் நம்புகின்றேன். சரி, வாங்கள் எனது வீடியோக்குள் செல்லுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அந்த வெப்சைட். இதன் பேர் digistore24.com வெப்சைட் என்று. ஏற்கனவே சொன்ன மாதிரி இதே மாதிரியாக பல வகையான அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்யக்கூடிய வெப்சைட்கள் இருக்கின்றன. அதன் ஒரு உதாரணம் தான் கிளிக் பேங்க். ஏற்கனவே சொல்லிவிட்டேன், கிளிக் பேங்க் எல்லா நாட்டும் வேலை செய்யாது. அதே மாதிரி இந்த வெப்சைட்டும் மெஜாரிட்டி ஆஃப் கண்ட்ரியில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், இந்தியாவில் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணி விடுங்கள். ரெஜிஸ்டர் நவன்னு சொல்லி இந்த ஃப்ரீ அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கலானால் அதுக்கப்புறம் அதுக்கு உள்ளிருக்கும் அந்த மார்க்கெட் பிளேஸுக்கு நீங்கள் சென்று என்ன செல் பண்ணலாம் என்பதை பார்க்கலாம். ஒருவேளை இந்த வெப்சைட் உங்கள் நாட்டில் வேலை செய்ய மாட்டாது என்று சொன்னால், இதே மாதிரியான ஏதாவது ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வெப்சைட்டை நீங்கள் கண்டுபிடியுங்கள் உங்கள் நாட்டில். ஒரு உதாரணத்துக்கு Amazon.com கூட செய்கின்றார்கள், அல்லது பல வகையான அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வெப்சைட் இருக்குன்னா. Amazon அது ப்ராடக்ட் பேஸ்ன்றதுனால் மேபி கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு டிஜிட்டல் அசெட் செல் பண்ணக்கூடிய ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்களாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு ப்ராடக்ட் லைக் ஃபிட்னஸ் அல்லது ஒரு சாஃப்ட்வேர் இப்படிப்பட்ட அஃபிலியேட் செய்யக்கூடிய அப்படியானதில் எடுத்தீர்கள்னு சொன்னால் இலகுவாக செல் பண்ணலாம். ஸோ அப்படியான வெப்சைட்டை நீங்கள் கண்டுபிடிங்கள் உங்கள் நாடுகளில் எது யூஸ் பண்ணலாம் என்பது. பட் இது மெஜாரிட்டி ஆஃப் கண்ட்ரியில் வரும் என்பதனால் ஒரு உதாரணத்துக்காக இந்த வெப்சைட் எடுத்துக்கிட்டேன். ஸோ digistore24.com என்பது தான் அந்த வெப்சைட். நீங்கள் ரீசர் பண்ணினதுக்கப்புறம் லாகின் பண்ணினதுக்கு சொன்னால் அதில் ஒரு மார்க்கெட் பிளேஸ் தருவார்கள். இப்போது எனது அக்கௌண்ட்டை நான் லாகின் பண்ணுகின்றேன். ஸோ நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் இப்படித்தான் ஒரு டேஷ்போர்ட் ஒன்று தருவார்கள். இதில் நீங்கள் 2 ஆப்ஷன் செய்யலாம். ஒரு வெண்டராக இருக்கலாம், இல்லை அஃபிலியேட்டராக இருக்கலாம். வெண்டர் என்பது நீங்கள் ஒரு வேலை உங்கள் ப்ராடக்டை நீங்கள் செல் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அதை யூஸ் பண்ணலாம். அதற்காக நீங்கள் உங்கள் ப்ராடக்டை அட்வர்டைஸ் பண்ணும் பொழுது வேறு நபர்கள் உங்கள் ப்ராடக்டை செல் பண்ணும் பொழுது நீங்கள் அவர்களுக்கு பே பண்ண வேண்டும் என்ற ஒரு ஆப்ஷன். அஃபிலியேட் என்பது தான் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டும். ஏன்னு சொன்னால் நீங்களாம் மணி மேக் பண்ண போகிறீர்கள் இல்லையா. ஸோ வெண்டர் அட்வர்டைஸ் பண்ணியிருப்பார்கள், அவர்களின் ப்ராடக்ட்டை நீங்கள் செல் பண்ணி கொடுக்க போகிறீங்க. அதனால் இந்த அஃபிலியேட் என்பதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த மார்க்கெட் பிளேஸ் இங்கு தான் கூடுதலான எல்லா ப்ராடக்ட்டும் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எந்த ப்ராடக்ட்டை நீங்கள் செல் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி. பை த வே, இப்போது இதை காட்டும் பொழுது நீங்கள் கிளிக் பேங்க் மாதிரி இருக்கலாம் என்ன என்று நீங்கள் நினைக்கலாம். இந்த ப்ராடக்டின் விஷயத்தை விட இதை எப்படி நீங்கள் செல் பண்ணலாம், எங்கு செல் பண்ணலாம், எப்படி டிராஃபிக் எடுத்து
அதற்கான மணியை நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் என்பதை பற்றி தான் அந்த ஸ்டடி கூட இந்த வீடியோவில் இருக்கின்றன. அதான் ஒரு முக்கியமான பாட்டாக கூட இருக்கின்றன. ஸோ அதை பற்றி பார்ப்பதுக்கு தொடர்ந்து பாருங்கள். ஸோ பேக் டு டாபிக். இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மார்க்கெட் பிளேஸில் பாருங்கள், ஒவ்வொரு வகையான கேட்டகரிகள் இருக்கின்றன, பல வகையான கேட்டகரிகள் இருக்கின்றன. அதில் என்ன கேட்டகரி உங்களுக்கு ஒர்க் பண்ணும் என்று நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்கள். பட் ஆனால் நான் என்று சொல்ல போடும் இந்த ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம், அந்த மெதலஜியாக இருக்கலாம், அதற்கு உண்மையில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டர்நெட் மார்க்கெட்டிங். ஏன்னு சொன்னால் ஒரு வேலை ஒரு எஜுகேஷன் அல்லது இமெயில் மார்க்கெட்டிங் ஓரளவு ஓகே. பட் ஆனால் இப்போ ஒரு ஃபேமிலி கிட் அல்லது ஃபிட்னஸ், ஃபுட் அண்ட் ட்ரிங்க் இப்படியான விஷயங்கள் வந்து கூடுதலாக இந்த நான் சொல்லும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணினால் ஒர்க் பண்ணாது என்பது தான் எனது கருத்து. ஸோ அந்த வகையில் நான் இன்று ஃபோக்கஸ் பண்ண போகிற கேட்டகரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டர்நெட் மார்க்கெட்டிங் அண்ட் பிஸ்னஸ். ஸோ அதை கலெக்ட் பண்ணி சொன்னால் இப்போது பாருங்கள், இதில் வந்து நிறைய ஆப்ஷன்கள் இருக்கின்றன. லைக் நீங்கள் பேச்சுக்கு மேல் போய்கொண்டே இருக்க முடியும். பட் ஆனால் நான் வந்து அதில் நீங்கள் உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இருக்குமானால் நீங்கள் ஃபில்டர் பண்ணுங்கள். நீங்களே சர்ச் பண்ணி பார்க்கலாம் ப்ராடக்ட் நேம்கள், ஆன்லைன் மார்க்கெட்டிங், மேபி இன்வெஸ்ட்மெண்ட், இபுக், ஆன்லைன் பிஸ்னஸ், ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம், என்ன நிச்சோ அதை நீங்கள் சர்ச் பண்ணி கூட நீங்கள் கண்டுபிடித்துக் கொள்ளலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்வதற்காக இந்த இதையை சொல்கின்றேன். டியூப், அதாவது வந்து எப்படி யூடியூப்பில் நீங்கள் யூடியூப் சேனல் வச்சிருக்கும் பொழுது எப்படி மானிட்டரைஸ் பண்ண முடியும், ஏர்ன் பண்ண முடியும் என்ற இதை பற்றி இந்த இவர் கூட ஒரு தனது ஓன் யூடியூப் சேனல் கூட வைத்திருக்கின்றார். அவரை சர்ச் பண்ணி பாருங்கள். உண்மையில் ஒரு ஃபேமஸான நபர். அதைத்தான் அவர்கள் ஒரு கோர்ஸாக செய்து போட்டிருக்கின்றார். அப்போது இந்த ப்ராடக்டை நீங்கள் உண்மையில் ப்ரமோட் பண்ணி விற்றால் உங்களுக்கு ஒவ்வொரு சேலுக்கும் $176 தருவார்கள். ஏன்னு சொன்னால் இது உண்மையான ப்ரைஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் $466 இருக்கின்றன. இப்படி இருக்கும்போது நீங்கள் நினைக்கலாம் இது எப்படி ஒரு நபர்கள் வேண்டுவார்கள், இது ஒரு எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட் கூட நீங்கள் நினைக்கலாம். உண்மையில் இல்லை. ஏன்னு சொன்னால் சில நபர்கள் இப்போ ஆன்லைன் மார்க்கெட்டிங் அல்லது இன்டர்நெட் மார்க்கெட்டிங் அப்படியான பிஸ்னஸ் படிக்க லேர்ன் பண்ணுவதற்காக $3000, $5000 கூட ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நபர்கள் கூட இருக்கின்றார்கள். ஈவன் நான் காட்டித்தரப்போடும் இந்த ஸ்ட்ராட்டஜி கூட உண்மையில் மணி வைத்திருக்கும் நபர்களுக்கு தான் நீங்கள் செல் பண்ண போகிறீர்கள். ஸோ அதனால் வந்து அவர்களுக்கு இந்த $466 அல்லது $783 இதெல்லாம் அவர்களுக்கு பெருசாக இருக்காது. அந்த வகையில் நீங்கள் வந்து அந்த டார்கெட் ரூடிங்களை நீங்களாம் டிசைட் பண்ணிக்கொள்ளணும். எந்த ப்ராடக்டை நீங்கள் செல் பண்ண போகிறீர்கள், எப்படி அவர்களுக்கு கம்யூனிகேட் பண்ணி அதை நீங்கள் வேண்ட வைக்க போகிறீர்கள் என்பது தான் ஒரு முக்கியமான விஷயமாக இருந்தாலும் இப்போது இந்த டூபடி இல்லை டூ மஸ்ட்ரி என்ற அந்த சாஃப்ட்வேர் கூட இலகுவாக செல் பண்ணிக்கொள்ளலாம். ஏன்னு சொன்னால் நீங்களே தெரியும், யூடியூப்பில் இப்போது கூடுதலான நபர்கள் தங்களது பர்சனல் சேனலை உருவாக்குகின்றார்கள். ஸோ அவர்களுக்கு இப்படியான விஷயங்கள் லேர்ன் பண்ண விருப்பப்படுவார்கள். அப்போதுதான் மணி எப்படி ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம், என்ன செய்ய வேண்டும் என்றதெல்லாம் தெரியும். ஸோ அதனால் இதை ஒரு உதாரணத்துக்காக இந்த ப்ராடக்டை சொல்லுகின்றேன். பரவாயில்ல, நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ப்ரமோட் நவ் என்ற பட்டனை கிளிக் பண்ணும்பொழுது இவர்கள் இந்த URL தருவார்கள். இதை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி அதைத்தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அந்த லிங்கை. பட் எப்படி இந்த லிங்கை யூஸ் பண்ண போகிறீங்க என்பதைத்தான் இப்போது காட்ட போகிறேன். ஸோ அதற்கு என்ன செய்யணும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் லிங்க்ட்இன் என்ற ஒரு வெப்சைட் ஒன்று சொல்லி. லிங்க்ட்இன் என்பது வந்து ஒரு வெப்சைட் வந்து ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கிங் சொல்லப்படும். அதாவது வந்து ஃபேஸ்புக் என்று பார்த்தால் நார்மலாக இருக்கும் சோஷியல் மீடியா, அது வந்து பர்சனலுக்காக நார்மல் தங்கள் பர்சனல் லைஃபை ஷேர் பண்ணும் ஒரு பிளாட்ஃபார்ம். அதே மாதிரியான சேம் பிளாட்ஃபார்ம் தான் இந்த லிங்க்ட்இன் என்பது வந்து ப்ரொஃபஷனலுக்காக க்ரியேட் பண்ணின ஒரு பிளாட்ஃபார்ம். இங்கே வந்து கூடுதலாக நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு வேலைக்கு போகும்பொழுது உங்களது பர்சனல் CV என்று சொல்லப்படும் அதை நீங்கள் க்ரியேட் பண்ணுவீர்கள்லானே, அதை வந்து ஆன்லைன் டிஜிட்டலாக வைத்திருக்கும் ஒரு வெப்சைட் தான் இது. இப்போது மேற்கிய நாடுகளில் வேலைக்கு செல்லும் பொழுது இதைத்தான் கூடுதலாக பார்ப்பார்கள். ஸோ இந்த வெப்சைட்டில் நான் இதை உங்களுக்கு காட்டப்போகிறேன் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கும் நபர்கள் எல்லாருமே ஒரு ப்ரொஃபஷனல்கள். அவர்களுக்கிடம் மணிகள் எப்படியும் இருந்தே ஆகும். அவர்கள் கூடுதலாக ஒரு பெரிய ஜாப்பில் இருக்கக்கூடியவர்கள், கோஆப்ரேட் கம்பெனிகளாக இருக்கலாம், இல்லை ஒரு நார்மல் ஜாப்பாக இருந்தாலும் ஒரு அவரேஜாக, அதாவது வந்து யூகேயின் படி பார்க்கும் பொழுது அவரேஜாக ஒரு £24,000 மினிமம் ஏர்ன் பண்ணக்கூடிய நபர்களாகத்தான் கூடுதலான நபர்கள் இருப்பார்கள், மெஜாரிட்டி ஆஃப் தம். அப்படி இருக்கும்பொழுது அவர்களிடம் மணி இருக்கும். ஸோ அவர்கள் வந்து மணியை ஸ்பெண்ட் பண்ண ஒரி பண்ண மாட்டார்கள். ஏன்னு சொன்னால் அவர்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தேடிக்கொண்டிருப்பார்கள் இங்கே இருப்பவர்கள் எல்லாருமே. ஸோ அதனால தான் இந்த வெப்சைட்டை டார்கெட் பண்ணுகிறேன். ஸோ இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போய் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்கள். உங்களை ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குமென நம்புகின்றேன். இல்லைன்னு சொன்னால் linkedin.com என்னும் வெப்சைட்டுக்கு போய் அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் போடுகின்றேன். ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுங்கள். கிரியேட் பண்ணினதுக்கு அப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்ச் பண்ணுங்கள் ஒரு கீவேர்ட் லைக் லுக்கிங் ஃபார் நியூ ஆப்பர்ச்சுனிட்டி அல்லது லுக்கிங் ஃபார் ஆன்லைன் பிஸ்னஸ், லுக்கிங் ஃபார் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்படியான கீவேர்டை நீங்கள் சர்ச் பண்ணும் பொழுது
இங்கே இருக்கும் யாராவது ஒரு நபர்கள் அதை பற்றி தங்களது ப்ரொஃபைலில் போட்டிருப்பார்கள். அந்த ப்ரொஃபைல் ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு தரும். ஸோ உதாரணத்துக்கு லுக்கிங் ஃபார் நியூ ஆப்பர்ச்சுனிட்டி என்று பார்ப்போம். அப்போ நீங்கள் கிளிக் பண்ணும் பொழுது இப்போது பாருங்கள், இங்கே வந்து 598,957 ரிசல்ட்ஸ் வந்திருக்கின்றன. ஸோ ஆல்மோஸ்ட் இவ்வளவு ப்ரொஃபைலில் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் தாங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை லுக் பண்ணுறோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஸோ அப்படிப்பட்ட நபரை டைரக்டாக, இதெல்லாம் ஃபேக் நபர்கள் இல்லை, உண்மையில் ஒரிஜினல் ரியல் பீப்புள்கள். ஸோ இவர்கள் அப்படி சொல்லும் பொழுது பாருங்கள், ஒவ்வொருத்தரும் அவர்களின் ப்ரீவியஸ் கேரியர் இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அவர்கள் வந்து உண்மையில் ஒரு பெரிய ஜாப்பில் இருந்த நபர்களாக தான் இருப்பார்கள். இந்த நபரை பாருங்கள், சீனியர் ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர்கள் நோமல் யூகேயில் பார்த்தீங்கன்னா சீனியர் ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு மினிமம் 60,000 100,000 கிட்ட எடுக்கக்கூடிய நபர்களாக தான் இருப்பார்கள். அது சொல்லும்பொழுது இந்தியாவிலேயோ ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை கோடி, ஒரு 20,000 பவுண்ட்ஸ் ஒன்று சொல்லும்பொழுது இந்தியாவில் 1 கோடியாக இருக்கக்கூடும். ஸோ அப்படின்னு சொல்லும்போது 100,000 சொன்னால் ஒரு 3-4 கோடி சம்பளம் எடுக்கும் நபர்கள் தான் இவர்கள். பட் அவரை நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், அதை குறை எடுப்பவர்கள் இருப்பார்கள். ஸோ இந்த நபர்களில் உண்மையில் கூடுதலான மணி ஏர்ன் பண்ண நபர்கள் என்பதனால் அவர்கள் மணி இருக்கும். ஸோ ஈஸியாக நீங்கள் செல் பண்ணி விடலாம். ஸோ இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போது இவரை கான்டாக்ட் பண்ண வேணுமாக இருந்தால் உதாரணத்துக்கு அந்த நபரையை செலக்ட் பண்ணுவோம். இவரை கான்டாக்ட் பண்ண வேணும், ஏது சொல்லுகின்ற பார்த்தீங்கன்னா இவர் சொல்லியிருக்காரு லுக்கிங் ஃபார் நியூ ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லியிருக்கின்றார். ஸோ இவர்களுக்கு வந்து ஒப்பீனியன் ஜாப்பாக இருக்கலாம், அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடுவதாக இருக்கலாம், இல்லை ஏதாவது செய்வதற்காக தான் பிளான் பண்ணுகிறார்கள். மேபி ஒரு ஸ்டார்ட் அப் செய்யணும் ஒரு நபர்கள் தங்களோட கோஃபவுண்டராக ஜாயின் பண்ணுவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கூட நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் செல் பண்ண போது இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் என்பது வந்து உண்மையில் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் $1,000 மேல் ஒரு நாள் என்று சொல்லும் பொழுது அப்படியான ஆப்பர்ச்சுனிட்டிகள் கூட இவர்களுக்கு அது பெருசாகத்தான் தெரியும். ஏன்னு சொன்னால் மேபி அவர்கள் ஆன்லைன் பிஸ்னஸ் உருவாக்குவதற்காக அவர்கள் பிளான் பண்ணுவார்கள். ஸோ அந்த வகையில் இது கூட அவர்கள் ஈஸியாக செல் பண்ணலாம் என்பது நம்பிக்கை. அது நீங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணி அவர்கள் சொல்லுவது விதத்தில் தான் எல்லாம் இருக்கின்றன. ஸோ இப்போது இவரை மெசேஜ் என்று பண்ணும்பொழுது சில நேரங்களில் நீங்கள் ஈஸியாக சென்ட் பண்ணி விடலாம். பட் ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் டைம் இப்படியான நபர்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ண முடியாது. ப்ரீமியம் அக்கௌண்ட் இருக்க வேண்டும். அப்படி இல்லையே சொன்னால் நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாக இல்லாத ஒரு நபருக்கு நீங்கள் கூடுதலான நபர்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் லிங்க்டின் உங்கள் அக்கௌண்ட்டை கூட பிளாக் பண்ணி விடலாம். ஸோ அப்படியான சின்ன பிரச்சனைகள் இருக்கின்றன. அதனால் வந்து டைரெக்டாக மெசேஜ் பண்ண வேண்டாம். அதாவது வந்து ஒரு ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இல்லாத ஒரு நபர் என்று சொன்னால் நீங்கள் மெசேஜ் பண்ண வேண்டாம். ஆனால் அப்படியான நபர்களுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் என்று பார்த்தால், இப்படி சொல்லும் ஒவ்வொரு லுக்கிங் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு நபர்களை நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். எல்லாரிடம் கனெக்ட் பண்ணுங்கள். ஒரு 100-200 பேர் ஒரு நாளுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் அவர்கள் மெஜாரிட்டி ஆஃப் தம் அக்செப்ட் பண்ணுவார்கள். ஏன்னா இந்த ப்ரொஃபைல் வந்து லைக் தே டோன்ட் கேர் நீங்கள் வந்து யார் என்று. ஏன்னு சொன்னால் நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது அவர்கள் நினைப்பார்கள் இவர்கள் கனெக்ட் பண்ணுவதனால என்ன ஆப்பர்ச்சுனிட்டி தாங்க எடுக்க முடியும் என்பதனால் கூடுதலான நபர்கள் அக்செப்ட் பண்ணுவார்கள். ஒரு 100 பேரை நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுத்தால் மினிமம் ஒரு 80 பேராவது அக்செப்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் தான் கூட இருக்கின்றன. ஸோ அப்படி அக்செப்ட் பண்ணி உங்கள் நெட்வொர்க்கை பில்ட் பண்ணினதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் மேபி ஒரு வீக் அப்படி ஸ்பெண்ட் பண்ணி அப்படி ஆட் பண்ணுங்கள். ஒரு 500-இருந்து 1000 பேர் உங்களை ஃபாலோ பண்ண தொடங்கினதுக்கு அப்புறம் இந்த மை நெட்வொர்க் என்பதை நீங்கள் கிளிக் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் இப்போது இந்த கனெக்ஷன் என்னும் ஒரு பட்டன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணீர்கள் என்று சொன்னால் உங்கள் எல்லா நபர்களும் இருப்பார்கள், யாருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி அவர்களுக்கு சென்ட் பண்ணலாம் என்பது சொல்லி. ஸோ அப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் வந்து மெசேஜ் என்று கிளிக் பண்ணிவிட்டு இப்போது அவர்களிடம் நீங்கள் வந்து அதை நீங்கள் சென்ட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இப்போது பாருங்கள், என்னை கூட சில பேர்களை கான்டாக்ட் பண்ணி என்னை கேட்கின்றார்கள். அது பல வகையான இதுக்கு என்னை கனெக்ட் பண்ணி அதை செய்கின்றார்கள். இப்படிப்பட்ட மெசேஜ் எனக்கு வருகின்றன. பட் ஆனால் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லுகின்றேன். ஸோ இவர்களுக்கு நீங்கள் சென்ட் பண்ண வேணுமாக இருந்தால் நீங்கள் உண்மையில் இந்த மெசேஜில் அவர்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு மெசேஜ் எழுதி அதுடன் அந்த லிங்கையும் அனுப்பிவிடுங்கள். நீங்கள் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இந்த லிங்கை ஜெனரேட் பண்ணியிருக்கிறீர்கள் இல்லையா, இந்த லிங்கை நீங்கள் வந்து காப்பி பண்ணிவிட்டு அதை வந்து இந்த சொல்லும் மெசேஜில் அவர்களிடம் அனுப்புங்கள். கூடுதலானவர்கள் நீங்கள் ரெண்டமாக அனுப்பினீர்கள் சொன்னால் ஸ்பேம் ஆகி அவர்கள் பிளாக் பண்ணி விடுவார்கள். ஸோ முதலாவது மெசேஜில் நீங்கள் உங்கள் அந்த லிங்கை எழுத வேண்டாம். நீங்கள் எழுத வேண்டிய மெசேஜில் அதாவது வந்து சொல்ல வேண்டியது தான் அப்படி உங்கள் ப்ரொஃபைல் நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியை லுக் பண்ணுறீங்க என்று பார்த்தேன். அதனால் வந்து என்னிடம் நான் ட்ரை பண்ணும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கின்றன. வீட்டிலிருந்து தான் செய்யும் வேலை. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க விருப்பம் என்று சொன்னால் சொல்லுங்கள், உங்களுக்கான அந்த இன்ஃபர்மேஷனை நான் அனுப்பிவிடுகின்றேன் என்று சொல்லும் பொழுது மெஜாரிட்டி ஆஃப் தம் ரிப்ளை பேக் உங்களுக்கு. அப்போ இது என்ன ஆப்பர்ச்சுனிட்டி என்று கேட்பதற்காக ரிப்ளை பண்ணுவார்கள். நீங்கள் ஆரம்பத்திலேயே ஒரு லிங்கை அனுப்பிவிட்டீங்கன்னு சொன்னால் கூடுதலானவர்கள் இக்னோர் பண்ணி விடுவார்கள். என்று சொன்னால் அவர்கள் ஸ்பேம் நினைப்பார்கள். பட் ஆனால் நீங்கள் ஒன்றை கொடுப்பது என்று ஆஃபர் பண்ணும் பொழுது அவர்கள் கேட்பார்கள் இது என்ன என்று கேட்கும் பொழுது
அப்போது நீங்கள் உங்கள் லிங்கை சென்ட் பண்ணி விட்டீர்கள் என்று சொன்னால் மெஜாரிட்டி ஆஃப் தேம் அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்ப்பார்கள். அப்படி பார்க்கும்பொழுது அது அட்ராக்ட் பண்ணிச்சுன்னு சொன்னால் அதை வேண்டுவதற்கான சாத்தியம் தான் கூடுதலாக இருக்கும். ஸோ ஸ்டெப் 1 வந்து இமெயிலில் லிங்க் அனுப்பாமல் ஒரு மெசேஜாக சொல்லுங்கள், இப்படி உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் சொல்லுங்கள், அனுப்புகின்றேன் சொல்லி அதுக்கப்புறம் 2வது இமெயிலில் லிங்கை அனுப்புங்கள், கூடுதலானவர்கள் வேண்டலாம் என்பது எனது நம்பிக்கை. ஸோ அப்படி செய்வீர்கள் ஆனால் ஒரு நாளுக்கு மேபி ஒரு 20-30 பேருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணினாலும் அதில் ஒரு 5-6 பேர் வேண்டினாலேயே உங்கள் அந்த டார்கெட்டை நீங்கள் ரீச் பண்ணி விடுவீர்கள். ஸோ மெஜாரிட்டியானவர்கள் இப்படித்தான் செய்து பணத்தை சம்பாதிக்கின்றார்கள் இந்த லிங்க்டினை யூஸ் பண்ணி. ஸோ இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து உண்மையில் நீங்கள் வந்து இந்த டிஜி ஸ்டோர் 24 தான் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. நீங்கள் கிளிக் பேங்கில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அங்கு செய்தாலும் அதே சேம் இம்பேக்டாக தான் இருக்கும். இல்லை வேறு ஏதாவது ஒரு அஃபிலியேட் மார்க்கெட் வெப்சைட்டை கண்டுபிடித்து அங்கு கூட இருக்கும் அந்த லிங்கை, உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படும் அந்த லிங்க் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெனரேட் பண்ணும் அந்த ப்ரொமோட் பண்ணுற லிங்க் தான் உங்களுக்கு தேவை. மற்றபடி ஒன்றும் பெருசாக தேவையில்லை. ஒரு உதாரணத்துக்கு கிளிக் பேங்கை யூஸ் பண்ணினீர்கள் என்று சொன்னால் இங்கு சில நேரங்களில் அதை இந்த லிங்கை கூட பிளாக் பண்ணி வச்சிருப்பார்கள் அப்படியான ப்ரொஃபஷனல் வெப்சைட்டுகள். அப்படி இருந்தால் நீங்கள் அந்த லிங்கை ஷோட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஷோட் பண்ணுவதற்காக வேறு லிங்க்குகள் இருக்கின்றன. இல்லை ஒரு உங்களுக்காக பர்சனலாக ஒரு பிளாக் ஒன்றை கிரியேட் பண்ணி அந்த பிளாக்கில் அந்த பற்றின ஆர்டிக்கல் எழுதி அங்கு அந்த லிங்கை போட்டுவிட்டு அந்த பிளாக் லிங்கை கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். இப்படி பல வகையான மெத்தட்டுகள் கூட இருக்கின்றன, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ இதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜி. ஸோ பார்த்துக்கலாம் எவ்வளவு வெகு இலகுவாக எங்கு உண்மையில் ஒரு நபர்கள் தங்களால் மணி ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நபர்களை கண்டுபிடித்து அவர்களின் டிராஃபிக், அதாவது வந்து இது ஒரு ஃப்ரீயாக எடுக்கக்கூடிய டிராஃபிக், நீங்கள் வந்து இதுக்காக பே பண்ணியோ அவர்களை கிளிக் பண்ண வைப்பதற்காக கூட நீங்கள் செய்ய வேண்டிய அவசியமே தேவையில்லை. நீங்கள் ஒரு மெசேஜை போடும்பொழுது அது மோர் எஃபெக்டிவாக இருக்கும். அந்த எஃபெக்டிவாக இருக்கும் என்பதற்கான ரீசன் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் டைரெக்டாக ஒரு மெசேஜை நீங்கள் பாஸ் பண்ணுங்க. அந்த மெசேஜை நீங்கள் ஒரு ப்ராப்பராக ஒரு எஃபெக்டிவாக எழுதினீர்களானால் அதை அவர்கள் பார்த்துவிட்டு மெஜாரிட்டி ஆஃப் தம் கூடுதல் ரிப்ளை பண்ணுவார்கள். அவர்களிடம் நீங்கள் சென்ட் பண்ணும் பொழுது அவர்கள் அதை இந்த லிங்கை கிளிக் பண்ணுவார்கள் என்பது உண்மையில் உறுதியான விஷயம். ஸோ அதுதான் சொல்லுகின்றேன், அது ஃப்ரீயாக நீங்கள் டிராஃபிக்கை எடுத்து அந்த ப்ராடக்ட்டை செல் பண்ணும் பொழுது நீங்கள் மணியை மேக் பண்ணி கொள்ளலாம். ஸோ ஐ ஹோப் இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து பண்ண நம்புகின்றேன். இதே நீங்கள் வந்து மற்ற இடங்களையும் அப்ளை பண்ணி பாருங்கள், வெப்பணும் என்ற நம்பிக்கை. ஸோ உண்மையில் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என நம்புகிறீர்கள் சொன்னால் மற்றவர்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் போடுங்கள். அப்போது தான் இந்த வீடியோ மற்றவர்கள் எடுத்து செல்லும், அதனால் மற்றவர்களும் பிரயோஜனப்படுவார்கள். இந்த வீடியோ முடிப்பதற்கு முன்னுக்கு லாஸாக போன வீக்குக்கான அந்த கிவ் அவே என்பதை யார் என்று மேனேஜ் பண்ணி விடுவோம். இந்த 100 அல்லது 500க்கும் மேற்பட்ட லைக் வரும் அந்த இது வந்து இந்த வீக்கும் கேன்சர் என்று சொன்னால் அந்த வீடியோவுக்கு ஒன்லி 17 லைக் தான் வந்திருக்கின்றன. ஸோ அதனால் வந்து 100ஐ தாண்டவில்லை. ஸோ அது கேன்சல் பண்ணப்பட்டு விட்டது. மற்றது அந்த கொஷின் ஒன்று கேட்டிருந்தேன், ஏதாவது ஒரு கீவேர்டு வந்து ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணியிருப்பேன்னு சொல்லி அதற்காக சரியாக சொன்ன ஆன்சர் 2 நபர்கள் தான். ஒன்று வந்து கணேஷ் அண்ட் ஷான். இந்த முறை என்ன செய்ய போன்று பார்த்தால் கணேஷுக்கு அந்த $5 கொடுக்கின்றேன் ஏன்னு சொன்னால் ப்ரீவியஸ் இதில் வந்து ஷான் வின் பண்ணியிருந்தார். ஸோ திருப்பி அவருக்கு கொடுக்க 2 கிளிக் பண்ணால் மேபி அவர் பேர் கூட பிக்கப் பண்ணலாம் திருப்பி கூட. ஸோ மேபி அதனால் வந்து ஜெனியூனாக சொல்லுகின்றேன். ஸோ கணேஷுக்கு அதை கொடுப்போம். ஸோ இந்த வீக்கு வின்னர் வந்து கணேஷ் குமார் என்பவர். அவருக்கான அந்த $5 பேபாலுக்கு சென்ட் பண்ணுகின்றேன். அவர் உங்கள் பேபால் இமெயிலை எனக்கு சென்ட் பண்ணிவிடுங்கள். ஸோ எனிவே ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்கள் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கின்றேன். அதில் உங்களை விடைபெறுவது ராம சுதாகர். அண்ட் சைனிங் அவுட். குட் பை.